புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டை சுற்றிய நீண்ட கால இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்று 68 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். இதன் மூலம் அமைச்சர்களின் பொறுப்புகள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 16வது புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதி வெளியான நிலையில் நீண்ட அரசியல் இழுபறிக்கு பிறகு மே 13ஆம் தேதி முதல்வராக ரங்கசாமியும் அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்றனர். ஆனால் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் அரசு நிர்வாகம் முழுமையாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையேயான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடந்த ஜூன் 17ஆம் தேதி வி.பி. சிவக்கொழுந்து, ராஜவேலு மற்றும் ராஜசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இருப்பினும் அவர்களுக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் இருந்ததால் அரசின் முக்கிய நிர்வாக முடிவுகள் தொடர்ந்து தாமதமாகின. இந்நிலையில் சபாநாயகர் பதவி தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியல் ஆளுநரிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் யாருக்கு எந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு தெரிய வரும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் உயரிய குடிமக்கள் விருதுகளான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மக்கள் இல்லத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மக்கள் இல்லமான லோக் நிவாசில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, வி.பி. சிவக்கொழுந்து, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, அரசு செயலர்கள் முத்தம்மா மற்றும் முகமது ஹசன் ஆபித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பத்ம விருதுகளுக்கான தகுதியான நபர்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் தீப்பந்தம் ஏந்திய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை NTA-வின் செயல்பாடுகள், கல்வித்துறையில் நிலவி வரும் குளறுபடிகள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான போக்கை கண்டித்து டெல்லியில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே இந்திய மாணவர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட தீப்பந்தம் ஏந்திய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் SFI நிர்வாகிகள் கலந்து கொண்டு கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய கல்வி அமைச்சருக்கும் எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் மாணவர்களின் நலனை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க கோரி புதுச்சேரி மாநில இந்திய ஜனநாயக கட்சியினர் சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடுவண் மன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேகதாது அணை கட்ட தீவிர முயற்சியில் ஈடுபடும் கர்நாடக அரசை கண்டித்தும் உடனடியாக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரி புதுச்சேரி சுதேசிமில் அருகே இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கர்நாடக அரசை கண்டித்து மேகதாது அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும், தமிழகம் புதுச்சேரிக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர். இதில் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார், இந்திய ஜனநாயக கட்சி பொருளாளர் தியாகு, துணை செயலாளர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் தியாகு, கதிர்காமம் தொகுதி கண்ணன் குமரன், துணை செயலாளர் ஜெயமூர்த்தி, நெட்டப்பாக்கம் தொகுதி செயலாளர் பழனிசாமி, கட்சி நிர்வாகிகள் வினோத், கிருஷ்ணா, பலராமன், சுந்தரராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இன்டர்நேஷனல் ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது.
இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் ராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தலைவர் லயன் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் லயன் முரளி, பொருளாளர் லயன் பால்ராஜ் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் மாதவராஜ் சேவை திட்டங்களை தொடங்கி வைத்தார். வாழ்த்துறையை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் செல்வகாந்தி மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் சுரேஷ் நீலகண்டன் ஆகியோர் வழங்கினர். மண்டல தலைவர் லயன் பிபிஎஸ் ரமேஷ்குமார், மாவட்ட அவை செயலாளர் லயன் ரவிச்சந்திரன், வட்டார தலைவர் லயன் ஸ்ரீனிவாசன், சங்க ஒருங்கிணைப்பாளர் லயன் சிவபிரகாசம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் லயன்ஸ் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்தனர். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் சிஐடியு புதுச்சேரி மாநில குழு சார்பில் நகரின் பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சிஐடியு புதுச்சேரி மாநில குழு சார்பில் பிரம்மாண்ட வாகன பிரச்சாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எம்ஆர்எஃப் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாகங்களில் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச கூலியை இன்னும் அமல்படுத்தாத அரசின் வெத்தன போக்கை கண்டித்தும் தொழிலாளர் துறையினர் புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த பிரச்சாரம் நடைபெற்றது. மயிலார்பேட்டை வானொலி தொடரில் தொடங்கிய வாகன பிரச்சாரம் ராஜீவ்காந்தி சிக்னல் வரை நடைபெற்றதுடன் பின்னர் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதிகளிலும் தொடர்ந்தது. இந்த வாகன பிரச்சாரம் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சிக்னல் முதல் வில்லியனூர் வரையும், திருவாண்டார் கோயில் பேருந்து நிறுத்தம் முதல் மதகடிப்பட்டு பேருந்து நிறுத்தம் வரையும் நடைபெற உள்ளது. தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் சிஐடியு நிர்வாகிகள் மற்றும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கான துல்லியமான நோயறிதல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன மருத்துவ நோய் எதிர்ப்பு ஆய்வகத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ நோய் எதிர்ப்பியல் துறை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோ இம்யூன் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. அந்த சேவையை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய அதிநவீன மருத்துவ நோய் எதிர்ப்பு ஆய்வகம் நிறுவப்பட்டுள்ளது. ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கான முழுமையான உள்நோட்டு நோயறிதல் மற்றும் பரிமாற்ற ஆராய்ச்சி வசதிகளை ஒரே இடத்தில் கொண்டுள்ள தென்னிந்தியாவின் ஒரே அரசு மருத்துவ நிறுவனம் என்ற பெருமையை ஜிப்மர் பெற்றுள்ளது. புதிய ஆய்வகத்தில் எலிசா நெப்ரோமெட்ரி, இம்யூனோபிளேட் உள்ளிட்ட நவீன நோயறிதல் கருவிகள், டிஎன்ஏ RNA பரிசோதனைக்கான மேம்பட்ட மூலக்கூறு ஆய்வக வசதிகள் மற்றும் உயிரணு வளர்ப்பு ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சையை விரைவாக தொடங்குவதுடன் புதிய சிகிச்சை முறைகள் குறித்த ஆராய்ச்சிகளுக்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஜிப்மரின் சேதராப்பட்டு வளாக விரிவாக்க பணிகளை ஆய்வு செய்த அவர் திட்டத்தின் முன்னேற்றத்தை பாராட்டியதுடன் விரைவாக செயல்படுத்த தேவையான முழு ஆதரவையும் வழங்குவதாக உறுதியளித்தார். மேலும் ஜிப்மரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு, மறுசுழற்சி மற்றும் நிலையான நீர் மேலாண்மை நடவடிக்கைகளையும் பார்வையிட்டு பாராட்டிய ஆளுநர் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று என்ற தேசிய மரநடுகை இயக்கத்தின் கீழ் மரக்கன்றை நட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி மற்றும் மருத்துவர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் மின்தடைக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஓரிரு மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, புதிய பேருந்து நிலையம், ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். வணிக நிறுவனங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மின்துறை அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு விசாரித்த போது மரப்பாலம் துணை மின் நிலையம் மிகவும் பழமையானதாக இருப்பதாலும் அங்குள்ள மின் மாற்றிகள் தற்போதைய மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலும் இருப்பதே அடிக்கடி மின்தடை ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து மின்துறை தலைமை பொறியாளரை நேரில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வழங்கப்படும் மின் இணைப்புகளை மாற்றி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து உருளையன்பேட்டை தொகுதி முழுவதற்கும் மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த கோரிக்கை ஓரிரு மாதத்திற்குள் நிறைவேற்றப்படாவிட்டால்
பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். செவ்வாழையே சிவாஜி கணேசனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. செவ்வாழையே சிவாஜி கணேசனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் மும்மத பிரார்த்தனை மற்றும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையடுத்து முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசல் மற்றும் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு தொழுகையும் நடைபெற்றது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி தொண்டர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் செயல்பட்டு வரும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 5 தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வலியுறுத்தி கடந்த 25 நாட்களாக நடைபெற்று வரும் தர்ணா போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. சமரச பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாவிட்டால் மாநிலம் முழுவதும் சிஐடியு சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் சுமார் 30 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 5 தொழிலாளர்கள் முன் அறிவிப்பின்றி திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் நல சங்கம் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 25 நாட்களாக நிறுவனத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட்டு அவர்கள் நீண்ட காலமாக நிறுவனத்திற்கு ஆற்றிய சேவையை கருத்தில் கொண்டு உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தினர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஜூலை 22ஆம் தேதி சமரச அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் அதில் சுமூக தீர்வு எட்டப்படாவிட்டால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சிஐடியு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மங்களம் தொகுதி பங்கூர் ஏரியை ரூபாய் 23,20,000 மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் தொகுதியான மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை தூர்வாரி விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற முதல்வர் பொதுப்பணித்துறை மூலம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள உடனடியாக உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 23,20,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பங்கூர் ஏரி தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை வெளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் அருள்முருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அரியூர் கண்ணபிரான், ஊர் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பங்கூர் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் இந்த பணியின் மூலம் ஏரியின் நீர்த்தேக்க திறன் அதிகரித்து விவசாய பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரம் மேம்படுவதுடன் சுற்றுப்புற நிலத்தடி நீர்மட்டமும் உயர்வடையும் என பொதுமக்களுக்கு நம்பிக்கை தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.